தமிழ் தமிழ் இல்ல அப்புறம் கொடுங்க. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு அதை நீண்டகாலமாக அழகுற செதுக்கி செதுக்கி அடைகாத்து பாதுகாத்து இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பெரும் கனவோடு பயணித்து வருகிறோம். இங்கே என் அன்பு சொந்தங்களுக்கு எது அரசியல், எது மக்களுக்கும் நாட்டுக்குமான அரசியல் என்பதை, எது தேவையான அரசியல் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் விரும்புகிறோம். ஒரு நாடு தன்னுடைய மொழி, கலை, இலக்கியம், அதனுடைய பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்டு அதனுடைய வேளாண்மை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், நீர்வளம், மணல் வளம் எல்லாவற்றையும் பாதுகாப்பது, இதற்கெல்லாம் சேர்த்துதான் அரசியல். நாம முன்னெடுப்பது நாடு தமிழ்நாடு. இந்த நாட்டில் வாழுகிற மக்களுக்கான இந்த அரசியலை முன்னெடுப்பது தமிழ் தேச அரசியல். உலகங்களும் இப்படித்தான் அந்தந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியல் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் நமக்கான அரசியல் அப்படி இல்லை. அவனுக்கு நம் மொழி இல்லை, நம்முடைய கலை இலக்கிய பண்பாடு இல்லை, நம்முடைய வரலாறு இல்லை, நம்முடைய இலக்கியம் பாதுகாக்கப்படவில்லை, போற்றப்படவில்லை, நம்முடைய காட்டு வளமோ, கனிம வளமோ, நீர்வளமோ, நிலவளமோ, கடல் வளமோ, மலை வளமோ காக்கப்படவில்லை. இப்ப இந்த வளங்கள் எல்லாம் இல்லாது நிலம் எப்படி இருக்கும்? அதில் மக்களின் நலம் எப்படி இருக்கும்? இந்த கேள்வியை அறிவு சமூகம் எழுப்பி பார்க்க வேண்டும். இங்கே உங்கள் பிள்ளைகள் மலைகளை காப்பாற்ற வேண்டும் என்று மாநாடு போட்டோம், மரங்களுக்கென்று மாநாடு போட்டோம், ஆடு மாடுகளுக்கென்று மாநாடு நடத்தினோம், தண்ணீருக்கென்று மாநாடு நடத்தினோம், கடலம்மா என்று கடலுக்கு மாநாடு நடத்தினோம். எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள், ஏளனம் செய்தார்கள், சிரித்தார்கள். நாங்கள் அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அழுதோம். அவ்வளவுதான். அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்று
கடந்து போனோம். இவர்கள் மரம் என்பதை வெறும் மரம் என்று கருதுகிறார்கள். அது நம் உயிர் என்று அறியாத இவர்கள். மனிதர்கள் இல்லாமல் உலகில் மற்ற உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்துவிடும் என் உடன் பிறந்தார்களே. ஆனால் மற்ற உயிரினங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது. மரம் இல்லாமலோ, மலை இல்லாமலோ, கடல் இல்லாமலோ, ஆறு அருவி இல்லாமலோ, ஏரி குளங்கள் இல்லாமலோ மனிதர்கள் வாழ முடியாது. பறவைகள் இல்லாமலோ, விலங்குகள் இல்லாமலோ மனிதர்கள் வாழ முடியாது. இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறியாது நாம் அரசியல் செய்கிறோம், நாம் இதெல்லாம் செய்கிறோம் என்று பேசுவது ஒரு சுத்த அறியாமை. அது ஒரு பைத்தியக்காரத்தனம். இந்த உலகம் ஒரு ஐம்பெரும் ஆற்றல். இந்த பூமி உங்களுக்கு நிலம், நீர், தீ, வழி, விசும்பு, அதாவது காற்று, ஆகாயம், இதையெல்லாம் சேர்த்துத்தான் ஐந்தும் கலந்த மயக்கமே உலகம் என்று தொல்காப்பியம் பாடுது. இதை நாம் ஐம்பெரும் ஆற்றல் என்கிறோம், ஐம்பூதங்கள் என்கிறோம், பஞ்சபூதங்கள் என்கிறோம். இந்த ஐந்து ஆற்றல்கள் இல்லாத உலகில் எவ்வுயிரும் இல்லை என்கிற உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த உயிரும் இல்லை. ஆனால் இதை பற்றி கவலைப்படுகிறோமா? காற்று மாசுபட்டதை பற்றி கவலைப்படுகிறோமா? இல்லை. நீர் நஞ்சாகி போனதை பற்றி கவலைப்படுகிறோமா? இல்லை. நிலம் நாசமானதை பற்றி கவலைப்படுகிறோமா? இல்லை. எதை பற்றியுமே கவலைப்படாது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் பிரச்சனை. இங்கே நாம் வணங்குவதற்கு பலாயிரக்கணக்கான சாமிகள் உண்டு, ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க பார்க்கிறீர்கள், உங்க கண்ணு முன்னே நம் மலைகள், இயற்கையின் அரும்பெருங்கொடை, நம் அன்னை பூமி, அதனுடைய மார்பு இந்த மலை. அந்த மலையை கல்குவாரி என்றும் எம்சாண்ட் என்றும் அவர்கள் வெட்டி வெட்டி வித்து காசாக்குவது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை என் அன்பு சொந்தங்களின் அருமை பெற்றோர்கள், என்னிலும் என் இளைய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மலை என்பது ஒரு கற்குவியல் அல்ல, கற்குவியல் அல்ல, நம் பூமி தாயின் மார்பு. அதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். மலையில்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்பதை படித்துக் கொண்டிருக்கிற படித்த என் தம்பி தங்கைகள் நீங்கள் அறிய வேண்டும். அதனால்தான் இங்கே மலை வளமே மண் வளம் என்று உங்களுக்கு சின்ன ஒரு காட்சியை விளக்கி காட்ட உங்கள் மகன் விரும்புகிறேன். தேர்தல் நேரத்திலே வாக்கு சேகரிக்கிறவர் இடத்திலே மரத்தை பற்றி, மழையை பற்றி, நீரை பற்றி, காற்றை பற்றி, கடலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் சீமான் என்று நினைத்தால் நான் உங்களுக்காக பரிதாபப்படுகிறேன். இதையெல்லாம் தெரியாது எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை. அந்த ஓட்டை நீங்கள் யாருக்கோ போடலாம், எனக்கு அது பயன் இல்லை. ஏனால் அவர்களைப் போல நான் அண்டா தருவேன், மிக்சி தருவேன், சிலிண்டர் தருவேன், 1000-500 பணம் தருவேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்ற தயாராக இல்லை. அதற்கு வந்தவனும் இந்த மகன் இல்லை. நான் உங்க ஓட்டுக்காக வந்தவன் இல்லை, இந்த நாட்டுக்காக வந்த மகன். உங்கள் வாக்குக்காக வந்தவன் இல்லை, உங்களின் எதிர்கால வாழ்க்கைக்காக வந்தவன். எனக்கு உங்கள் வாக்கை விட உங்கள் வாழ்க்கை தான் முதன்மையானது. உங்க ஓட்டை விட நான் பிறந்த நாடுதான் எனக்கு முதன்மையானது. அதனால் நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் ஏற்புடையதா இல்லையா, தேவையா இல்லையா, அவசியமா இல்லையா, அதை பாருங்கள். இது அவசியம் என்றால், இதுவெல்லாம் இருந்தால்தான் இந்த நாடும் மக்களும் பாதுகாப்பாக வாழ முடியும் என்கிற புரிதல் உங்களுக்கு வந்தால் எங்கள் கையை பிடித்துக் கொண்டு எங்களுக்கு வலிமை தாருங்கள். இல்லை என்றால் எப்போதும் போல அவர்களுக்கே அந்த திருட்டு கூட்டத்தையே உங்கள் வாக்கை செலுத்தி இருக்கிற மலைகளையும் வெட்டி மொத்தமாக முடித்துவிட்டு போகலாம். உங்களுக்கு தெரியும் என் அன்பு சொந்தங்களே, என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது, அப்படி இருந்தால் வாழ்கிற இடமாக பூமி இருக்காது என்று சொல்கிறார்.
200 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், சூழியல் ஆய்வறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து உலக பெருமன்றத்தில், ஐநா மன்றத்திலே ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார்கள், தாக்கல் செய்தார்கள். இந்த பூமியின் வாழ்நாள் இன்னும் 12 ஆண்டுகள் தான் இருக்கிறது. அதற்குள்ளே நாம் விழித்துக் கொண்டு எச்சரித்துக் கொண்டு காப்பாற்ற வேண்டும், இல்லை என்றால் எல்லோரும் அழிவதை தவிர வழி இல்லை என்று அவர்கள் அறிக்கையை கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். அன்று கொஞ்ச நேரம் வருந்தினார்கள், அழுதார்கள். அதுக்கப்புறம் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இந்த நாட்டில் அழுவது தமிழ் தேசிய பொது உடைமை, தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களும் அவருடைய பிள்ளைகள் நாங்களும் தான் தெரு தெருவாக கத்திக்கொண்டு அழுது கொண்டு வருகிறோமே ஒழிய யாரும் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இந்த பூமி நிலமற்ற, நீரற்ற நிலமாக மாறிவிட்டது என்ற ஒரு அறிக்கையை உலகத்தார்கள் கொடுத்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டார்கள். தமிழ்நாட்டில் 10 மாவட்டத்தில் பூமிக்குள்ளே நீர் இல்லை என்று சொல்லிவிட்டு அறிவிப்புவிட்டு அதோடு அதன் பொறுப்பு முடிந்து விட்டது, போய்விட்டார்கள். அந்த நீரை சேமிப்பதற்கு, நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு என்ன வழி என்று அவர்கள் சிந்திக்கவும் இல்லை, செயல்படவும் இல்லை. எப்படியாவது அடுத்த முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக 5000 தருவது, அண்டா தருவது, மிக்சி தருவது, வாக்குக்கு 2000 தருவது, இந்த கணக்கிலே தான் திட்டமிடுகிறார். முதலில் எது அரசியல், எது அவசியமானது என்பதை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, மலைவளமே மண்வளம் என்ற இதை நீங்கள் பாருங்கள். மலை என்பது வெறும் மலை இல்ல, வெறும் கற்குவியல் இல்ல, கல்லறோல ஒரு முகடுன்னு நீங்க நினைச்சுக்காது இல்ல. அதுதான் பல லட்சக்கணக்கான உயிர்களின் உறைவிடமும் கருவறையும், அதுதான் நம்முடைய ஆதி நிலமும். அதுதான் முதலாக தமிழர்கள் நாம் வாழ்ந்தது அந்த இடத்தில் தான். மனிதர்கள் நாம் வாழ்ந்தோம். ஆதியில் மலைகளில், காடுகளுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும். அங்கே வேட்டையாடி விலங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம். அங்கே வாழும் போதே உழைப்பிலிருந்து மொழி தொடங்கியது என்று மாமேதை மார்க்ஸ் சொல்கிறான். அங்கே வாழ்ந்த நாம், அந்த மலைகளிலே வாழ்ந்த நாம், தொலை தூரத்தில் இருந்த மக்களை அழைப்பதற்கு ஏ ஓ ஆ என்று எழுப்பிய ஒளிதான் இன்றும் தமிழிலே காண கிடக்கிறது. ஆதி மொழி தமிழ், ஆதி மனிதன் தமிழன் என்று அறிஞர்கள் வரையறுக்க காரணம் அதுதான். அந்த நிலத்திலே என் அன்பு சொந்தங்களே, குன்றில், அந்த மலை குன்றுகளில் நாம் வாழ்ந்ததால் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று வரையறுக்கப்படுகிறது. நம்முடைய முன்னவர்கள் பகுத்து வகுத்து 5 திணை நிலங்களாக வகுத்தார்கள். அதிலே 4 திணை நிலம் இயற்கை தினம், 5வது திணை பாலை நிலம் இயற்கை இல்லை, அது செயற்கையாக திரிந்த நிலம். இந்த 4 நிலத்தில் முதல் தலை நிலம் குறிஞ்சி. அந்த தலை நிலத்தில் தான் நாம் வாழ்ந்தோம். அது குறிஞ்சி மலர்கள் காணப்பட்டதால், அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் நமது முன்னவர்கள் குறிஞ்சி நிலம் என்று வைத்தார்கள். அதை குறிஞ்சி திணை என்று இலக்கியத்தில் நாம் அழைக்கிறோம். அப்ப அந்த நிலத்திலே வாழ்ந்த மக்கள் குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள், குன்றவர்கள், குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். பிறகு இன் உச்சரிப்பு குன்றி குறைந்து, அந்த ஒளி குறைந்து குறவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். ஆதி தாய்க்குடி, நம்முடைய தாய்க்குடி குறவர்குடி. அந்த குறவரிலிருந்து தான் இத்தனை சமூகமும், உலக உயிர்களில் இவ்வளவு 4 திணையில் குறிஞ்சி, முல்லம், மருதை, நெய்தல், இதுதான் ஆதி நிலம். இதிலிருந்துதான் உலகில் இத்தனை குடிகள் பல்கி பெருகி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் உலகின் ஆதி குடி தமிழன் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த பாருங்கள், இந்த குறிஞ்சி மலர்கள், அடுத்து முல்லை நிலம், அது காடும் காடு சார்ந்த இடமும். அந்த மலையில் இருந்து இறங்கி அப்படி நடந்து நடந்து நகர்ந்து இடம்பெயர தொடங்குகிறோம். கீழே வரும்போது நாம் காடு, காடு சார்ந்த இடமும் முல்லை என்று அழைக்கப்படுகிறது. அங்கே முல்லை மலர்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலம் முல்லை என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்திலே நாம் வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுக்கிறோம். அப்போது ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்குகிறோம். அப்போ காட்டு விலங்குகள் நம் வீட்டு விலங்குகளாக மாற தொடங்குகிறது. அந்த இடத்திலே நாம் 1, 2 கண்டுபிடிக்க தொடங்கி விடுகிறோம். ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு அந்த திணை முல்லை நிலம் என்று அழைக்கப்படுகிறது. பிறகு அங்கிருந்து கீழே இறங்கி வருகிறோம்.
அங்கே வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம் இங்கே மருத மரங்கள் அதிகமாக இருப்பதால் அது மருதம் என்று அழைக்கப்படுகிறது. அங்குதான் நாம் நிலைத்து வாழ்கிறோம். ஆறை காண்கிறோம், நீரை நதியை காண்கிறோம், அந்த இடத்தில் நிலைத்து வாழ்கிறோம். அங்குதான் நாகரிகம் அடைகிறோம். மேட்டு பகுதியிலே வீடு கட்டி வாழ்கிறோம், அது நகரமாகிறது, அது நாகரிகமாகிறது. அந்த இடத்துல நிலைத்து வாழலாம் என்று தொடங்குகிறோம். அங்கே நமக்கான உணவுப் பொருளை ஏன் விளைய வைத்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுக்கிறோம். அங்கேதான் நாம் வேளாண்மை செய்ய தொடங்குகிறோம். அப்ப காட்டு விலங்கான ஆடு மாடுகளை வீட்டு விலங்காக மாற்ற முயற்சிக்கிறோம். அப்ப அந்த மாடுகளை வயக்குவதற்கு நாம் அதன் திமிழோடு ஏறி ஏறி விளையாட தொடங்குகிறோம். அதுல அங்கிருந்து இந்த ஏறு தழுவுதல் என்ற அந்த மரபு உருவாகிறது. அந்த விளையாட்டு தான் ஏறு தழுவுதல். அதான் பின்னாடி நாயக்க மன்னர்கள் வந்து ஆளும் போது மாட்டு கொம்புலை சல்லிக்காசுகளை கட்டிவிட்டதால் அது ஜல்லிக்கட்டு என்று மருவி விட்டது. அன்றிலிருந்து சங்க காலத்திலிருந்து நாம் ஏறுதழுவுற அந்த பழக்கம் 5000-6000 ஆண்டுகளாக இருக்குது. கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலை ஆய மகள் என்று சங்க இலக்கியத்திலே பாடல் இருக்கிறது. மாட்டை அதை அடக்குவதற்கு அணைவதற்கு அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறவியிலும் மனம் செய்து கொள்ளலாம் என்ற ஆய மகள் விரும்ப மாட்டாள் என்று அந்த பாடலின் பொருள். அந்த மருத நிலத்திலே வாழ்கிறோம். அதிலிருந்து நகர தொடங்குகிறோம். அங்கே கடலும் கடல் சார்ந்த இடத்திலே வாழத் தொடங்குகிறோம். அந்த இடத்திற்கு பெயர் நெய்தல் என்று ஆகிறது. அந்த நெய்தல் நிலத்திலே உங்களுக்கு புரியும், நீர் வேளாண்மை போல நில வேளாண்மை அங்கே செய்கிறோம். இந்த 4 நிலத்திலும் வாழ்ந்த குடி தமிழ் குடி. அதிலிருந்துதான் உலகத்தின் இத்தனை குடிகளும் வந்தது என்பது அதான் வரலாறு. இப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று இருக்குது. இப்ப இந்த முல்லை நிலம் தோன்றுவதற்கு முன்பு, அதற்கு பிறகு குறிஞ்சி நிலம் தோன்றியது. கல் தோன்றி மண் தோன்றா காலம்னா 3வது நிலமான மருத நிலம்தான் மண்ணாக தோன்றுவது. அங்கதான் வேளாண்மை செய்த மண்ணு தோன்றல, கல்லு தோன்றிருச்சு, குறிஞ்சி தோன்றிருச்சு. அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்வதற்கு காரணம் அதான். அப்ப 3வது நிலம்தான் மருத நிலம். அந்த நிலத்தில் அதற்கு முன்னாடியே நம்ம குறிஞ்சி நிலத்தில் வாழ்கிறோம். அந்த குறிஞ்சி நிலத்தின் தலைவனும் இறைவனும் தான் நம்முடைய முப்பாட்டன் முருக பெருந்தகை என்பதை, திருமுருக பெருமான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அடுத்து மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று வகுத்து நம்முடைய முன்னவன் தொல்காப்பியன் தருகிறான் என்றால், இங்கே மாயோன் மேய்கிறான். அது 2வது நிலை. இந்த 2வது நிலம் காடுரை உலகு, காடும் காடு சார்ந்த இடமும். அந்த நிலத்தின் தலைவனும் இறைவனும் நம்முடைய மாயவன் கண்ணன். அவன் தான் பிற்காலத்தில் கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறான். அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் கருப்பாக இருந்ததால் கண்ணன் என்றாலும் கருப்பு, மால் என்றாலும் கருப்பு. ஏன் மாயவன் என்று அழைக்கப்பட்டான் என்றால், அந்த நிலத்தின் தலைவன். அங்கே ஆடு மாடுகளை வளர்க்கிறோம். அதற்கான மூல பொருள் மழைதான் ஆதாரமாக இருக்கிறது. கருகரு என்று மேகம் கூடி மழையை பொழிந்து விட்டு களைந்து விடுகிறது. அதனால் கார்முகிலன், கருவண்ணன், கண்ணன் என்று நாம் அழைக்க தொடங்குகிறோம். மாயமாக வந்து மாயமாக மறைவதால் மாயவன் என்று போற்றினோம். மால் என்றால் கருப்பு. அந்த வணங்குகிற தெய்வத்தை போற்றுகிற இறைவனை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால், பெருமாள் என்று அழைத்தோம். அந்த கண்ணன் உங்களுக்கு தெரியும், சேயோன் மேய மைவரை உலகமும் என்கிறது. சேயோன் நம்முடைய முப்பாட்டன் முருக பெருந்தகை என்பதை அறிவீர்கள். அடுத்தது வேந்தன் மேய தீம்புணல் உலகு, அதான் வயலும் வயல் சார்ந்த இடத்திலே அங்கே வாழ்ந்த தலைவன் அவன் வேந்தன். அவன்தான் இந்திரன் என்று அழைக்கப்பட்டான். அந்த இந்திரனின் மக்கள் உங்களுக்கு தேவே இந்திரன் என்றும் தேவர் என்றும் அழைக்கப்படுகிறதற்கு காரணம் அங்கு வாழ்ந்த மக்கள் வேளாண் குடிகள் நாம் அங்கே. அதன் பிறகு வருணன் மேய பெருமணல் உலகு என்பது உங்களுக்கு தெரியும். நம்ம வருணன் என்கிறோம், அவங்க வருண பகவான் என்கிறார்கள். இந்த 4 திணைகளை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று வகுத்து வாழ்ந்த மரபினர் நாம். இங்கே மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று நம்முடைய மறைவன் வள்ளுவ பெருமகனார் நமக்கு சொல்லி இருக்கிற அந்த அருளி இருக்கிற அந்த குரல் மொழியிலே மணி நீரும் மண்ணும்
மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். இது நான்கும் ஒரு தேசத்தின் பேர் அரண் என்கிறார். அது என்ன சொல்றார் பாருங்க. வற்றாத மணி போன்ற தெளிந்த நீர், பறந்து விரிந்த நிலப்பரப்பு, பறந்து விரிந்த நிலம், பிறகு உயர்ந்த பசுமையான மலைகள். இந்த மலைதான், இந்த மலைகள் குளிர்ந்த நிழலுடைய அடர்ந்த காடு. இது நாளும் ஒரு நாட்டின் பேரரண், அருங்கொடை அப்படிங்கிறது. இது நாலு இல்லைன்னா நாடு இல்ல, நாடு இல்லாது சுடுகாடு. ஆனால் இந்த நாளும் உனக்கு இருக்குதா என்பதை அறிவு சமூகம், என்னரும் தம்பி தங்கைகள், எதிர்காலத்தில் இந்த நாட்டின் நம்பிக்கையா இருக்கிற என் உடன் பிறந்தார்கள் சிந்தித்து பாருங்கள். மணி நீர் இருக்கிறதா, மண் இருக்கிறதா, மலை இருக்கிறதா, காடு இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து அப்புறமா ஓட்டு போடுங்க. விவசாயிக்கு போடுறதா வேற எவனுக்காவது போடுறதாங்கிறத நீங்க முடிவெடுத்துக்கிறீங்க. இது நான்கும் ஒரு நாட்டின் பாதுகாப்பும் இன்றியமையாத கோட்டையாக விளங்கும் என்று வள்ளுவ பெருமகனார் சொல்றார். இது இப்ப எதிர்காலம் பாருங்க. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது, என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது என்கிறார். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. என்ன, ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம் தான். ஆனால் அறிவை வறுக்கும் வகுப்பறை இன்று அறிவு கருவறையாக இருக்கிறதா, வியாபார அறையாக, வர்த்தக அறையாக இருக்கிறதா என்பதை என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்போ அந்த நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஏனால் உணவுதான் மருந்து. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உணவே மருந்து என்று நம்ம முன்னோர்கள் சொன்னது காரணம் தான். அந்த உணவு, உண்கிற உணவு சரியாக இருந்தால் உடலில் நோய் இல்லை. அதனால ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது, முடிவாகிறது என்கிறார். பிறகு ஒரு நாட்டின் வளம் என்பது, வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்கிறார். பாருங்க, அந்த நாட்டின் நிலத்தின் வளம், அதை பொறுத்துத்தான் அந்த நாட்டின் வளம் அமைகிறது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் எதை பொறுத்து அமைகிறது? அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. நீர் வளம் எவ்வளவோ அது பொறுத்துத்தான் நிலத்தின் வளம் அமைகிறது. பாருங்க, நிலத்தின் வளம். அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது, என் அன்பு சொந்தங்களே, அந்த நாடு பெறுகிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. மழை எவ்வளவு பொழிவை பெறுகிறதோ அதை பொறுத்தான் அந்த நாட்டின் நீர் வளம். நீர் எவ்வளவு பெறுகிறதோ அதை பொறுத்தான் அந்த நாட்டின் நிலத்தின் வளம். ஒன்றை ஒன்று சார்ந்து அந்த நாடு பெறுகிற மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இப்ப பாருங்க, மலை இல்லை என்றால் அந்த நாட்டில் எதுவுமே இல்லை. இப்ப மலை வளம்தான் மண் வளம். அதனால மலை எவ்வளவு முதன்மையானது என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இந்த மலை எவ்வளவு முதன்மைத்துவத்தை, எவ்வளவு பெரிய அரிய பங்காற்றுது என்பது பாருங்க. இது மலை. இங்க பாருங்க, நமக்கு எப்படி மழை பொழிவு கிடைப்பெறும், எப்படி மழையை பெறுறோம் பாருங்க. எப்படி பெறுறோம்? கடல் தாய், சூரியன் தந்தை. நல்லா பார்த்துட்டீங்க, சூரிய தந்தை இருவரின் இணைவு, இயற்கையின் இணைவிலே, அவங்க இருவரும் உறவிலே என்ன ஆயிருது? சூரிய ஒளி வெப்பம், கடல் தாய், இந்த நீராவியாயி, வெப்பத்துல நீராவியாயி மேல போகுது பாருங்க, போய் என்ன ஆயிருது? அது மேகமா மாறணும், அதால மாற முடியல. அதுக்கு அடர்த்தி குறைவா இருக்கு. மேகமா மாற அடர்த்தி குறைவா இருக்கு, கணம் குறைவா இருக்கு. அப்ப என்ன செய்து, அந்த நீராவியோடு மனிதனின் உடல் வேர்வை, மரங்களின் வேர்வை, மனிதனின் வேர்வை பாருங்க, மரங்களின் வேர்வை மரத்திற்கு வேர்க்குமா என்று கேட்டீர்களா? வேர்க்கும். ஆலமரம், அரச மரத்திற்கு கீழே உட்கார்ந்தால் கோடை காலத்திலும் குழு என்று இருப்பதற்கு காரணம் மரத்தின் வேர்வைதான், மரங்களின் வேர்வைதான் அதை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது. இப்ப வேர்க்காத மரங்கள் இருக்குது நாட்டில். அது எது? சீமக்கரு வேலையும் யூக்கலிப்டஸ்ங்கிற தைல மரத்துக்கும் வேர்க்காது. இந்த மரங்கள் என்ன செய்யும்? இந்த மிதந்து வருகிற ஈரப்பதத்தை உறிஞ்சி பெறும். அதனால மேகமே உருவாகாது, மழை பொழிவை தடுத்து பெறும். அதனாலதான் இந்த சீமக்கர் வேலை, யூக்கலிப்டஸ் இருக்கிற நிலங்கள் வறண்டு இருக்க காரணம் அதுதான். இப்ப மரங்களின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, இவையெல்லாம் நீராவியாவி மேல போகுது.
ஆனாலும் அது முழு வடிவம் மேகமா பெற முடியல, மேகமாக ஆக முடியல. அப்ப என்ன செய்யுது, காற்றில் இருக்கிற தூசி, இந்த சுத்துது பாருங்க தூசி, மேலே மிதந்து கொண்டிருக்கிற கரி, இது எல்லாம் சேர்ந்து ஒரு மேகமாக வடிவம் எடுக்குது. வடிவம் எடுத்து மேகமான பிறகு காற்று அதை தள்ளி கொண்டு போகுது. காற்று அதை நம்ம என்ன சொல்றோம், பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, வடமேற்கு பருவக்காற்று என்று சொல்றோம்ல, அந்த காற்று தள்ளி கொண்டு போகுது. தள்ளி கொண்டு போகிற அந்த மேகத்தை தடுத்து நிறுத்துகிற கோட்டையாக, பேரரணாக இருப்பது யார் என்றால் மலை. இந்த மலைதான் தடுத்து நிறுத்தி, மேகத்தை தடுத்து நிறுத்தி பூமிக்கு மழையாக கொண்டு வருது. அந்த ஆற்றல் அந்த மலைகளுக்குத்தான் இருக்கிறது. மலை மேலே அடர்ந்து இருக்கிற காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிறது. நல்லா கவனிச்சுக்கணும். மேகத்தை கொண்டு வருது. 3000 அடிக்கு மேலே இருக்கிற மலை, அதற்கு மேலே 200-300 அடிக்கு மேலே உயர்ந்து இருக்கிற மரங்கள், காடுகள். இந்த காடுகள் அது என்ன செய்யுது, குழு குழுன்னு இருக்குது. இந்த காடுகள் எதுவுமே, இந்த பாருங்க இந்த காடுகள், இதில் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த காடுகள் எதையுமே நம்ம நடல, மனிதர்கள் நம்ம பாட்டனோ பூட்டனோ தாத்தனோ அப்பனோ எவனும் நடல. நட்டது யாரு, இந்த பறவைகள். நல்லா கவனிச்சுக்கணும். பறவை செத்தா எனக்கு என்னன்னா நாம செத்து போயிருவோம். அதை உரம் போட்டு வளர்த்தது பாதுகாத்தது யாரு, இந்த யானை, இந்த புலி, இந்த மான், இந்த காட்டெருமை, இந்த சிங்கம், இந்த காடுகள் இருக்க விலங்குகள். ஒரு முறை யானை உணவு சாப்பிட்டு போட்டா ஆயிரக்கணக்கான விதைகளை அந்த கழிவில், அந்த சாணத்திலே தூவுது. அப்ப காடை பரப்பி வளர்க்கிற தூதுவர்களாக இந்த விலங்குகள், பறவைகள் இருக்கிறார்கள். அப்ப மரங்களில் இருக்கிற அடர்ந்த காடுகளை உருவாக்கியவர்கள் பறவைகள், விதை பரப்பும் தூதுவர்களாக பறவைகள் இருக்கிறார்கள். நன்கு கவனிச்சுக்கணும். அந்த பறவை எல்லாம் ஏன் சாகக்கூடாதுன்னு நம்ம பேசுறோம்னு உங்களுக்கு புரியுது. இப்ப என்ன செய்யுது, அந்த அடர்ந்த மரங்கள் அங்க போய் அந்த மேகம், குழு குழுன்னு இருக்கிற அந்த மேகத்தை இந்த மரங்கள் என்ன செய்து பூமிக்கு இழுத்துட்டு வந்து மழையா பொழிஞ்சிரு. அப்ப அங்க குளிர்ச்சி இல்லைன்னா என்ன செய்யும், மேகம் திருப்பி வந்து எங்க கடல்லையே திருப்பி குளிர்ச்சியா இருக்கும் கடலை போகும், அங்க கொட்டிட்டு போயிடும். இப்ப உங்களுக்கு விளங்குது. இப்ப அதனால பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப பாருங்க எப்படி தடுத்து நிறுத்தி அந்த மழையை பூமிக்கு கொண்டு வருது மழைன்னு பாருங்க. இந்த மரங்கள் தான் அதை பூமிக்கு கொண்டுகிட்டு வருது, மழையை பூமிக்கு கொண்டுகிட்டு வருது. எப்படி கொண்டுட்டு வருது பாருங்க, எப்படி பெய்யுது பாருங்க. இப்ப இதுல என்னன்னா, இப்ப என் ஊரு ராமேஸ்வரத்துல கடல் இருக்கு. ஆனா நாங்க வறண்ட பூமியா இருக்கோம். ராமேஸ்வரம், சிவகங்கை, நாங்க ராமநாதபுரம்லாம் வறண்டு இருக்கோம். எங்களுக்கு கடல் இருக்கு. மதுரை, தேனி, கம்பம், கும்மிடியில கடல் இல்ல. ஆனா எங்களை விட அந்த மண் செழிப்பா இருக்கு. அது காரணம் என்ன, அங்க மலை இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை அங்க இருக்கு. அது என்ன செய்யுது, எங்க ஊர்ல நீராவியாகி மிதந்து வர்ற மேகத்தை அங்க தடுத்து நிறுத்தி அங்க மழையை பெஞ்சிருது. எங்களுக்கு மழை இல்லை. ஏன் மழை இல்லை? அதனால மழை இல்லை. இப்ப நானே சான்று, நானே வாழ்கிற சாட்சியாக நானே இருக்கேன், அந்த நிலத்தின் மகனே இருக்கேன். அப்ப மலைங்கிறது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இப்ப என்ன செய்யுது, அந்த மலை மேல இருந்து மலையை பூமிக்கு கொண்டு வந்து அந்த மேகம் அறுவடை செஞ்சு அந்த மரம் தன்னுடைய உணவு தேவைக்கு மரங்களின் கிளைகள்ல, மரப்பட்டைகள்ல, வேர்கள்ல சேமிக்குது. ரொம்ப நாளா அந்த இலையையும் மலர் பூவையும் வேர்ல தூவி தூவி பார்த்து பாருங்க எப்படின்னு வேர்ல கொட்டுது. அந்த இலையும் தலையும் மண்ணோட மண்ணாக மக்கி 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 ஒரு மண் வடிவம் எடுக்குது. அந்த வடிவம் எடுக்கிற, மண் வடிவம் எடுக்கிறதுக்கு பாருங்க எப்படி மக்கி போய் இந்த மண் வடிவம் எடுக்க 1000 ஆண்டுகள் எடுத்துக்கிறது. எவ்வளவு ஆண்டுகள்? அந்த மரத்துக்கு கீழே இருக்க வேர்ல மண் இருக்குது, அது 1000 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு மண்ணா மாறுது. இந்த மண் அந்த மழை நீர் அந்த உடல்ல மரத்திலிருந்து வழிகிற நீரை இறுக பிடிச்சு வச்சுக்கிறது. இறுக தன்னுடைய உணவு தேவைக்கு வேர்ல தேக்கி வச்சுக்கிறது. இலையில, கிளையில, வேர்ல எல்லாவற்றிலையும் இந்த நீரை தேக்கி வச்சுக்கிறது. இங்க பாருங்க, இந்த வேர்ல தேக்கி அப்படியே வச்சுக்கிறது. பிறகு என்ன செய்து, தன்னுடைய உணவு தேவைக்கு போக மீதியை உருட்டி விடுது. ஒரே நேரத்தில் கீழே உருண்டு போக விடாம கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி விடுது. கீழே உருண்டு வரும்போது அடுத்த அடுக்குல சோலை காடுகள் என்று இருக்கு. இது எப்படி சேமிக்குது? ஒரு விவசாயி வேளாண்மை செய்து தன் உணவு தேவைக்கு வைத்துக் கொண்டு
மீதியை மற்றவர்களுக்கு விற்கிறார்ல, கொடுக்கிறார்ல, மற்றவர்கள் உணவு தேவைக்கு. அதுபோல இதை வேர்ல இந்த நீரை உருட்டி விடுது. அங்கிருந்து ஓடி வருவதை சோலைக்காடுகள் என்று புற்கள் இருக்கு. இந்த புற்கள் இருக்கு, சோலைக்காடுகள். இந்த காடு தான் சோலைக்காடு. இது என்ன செய்து தன்னுடைய உணவு தேவைக்கு வேர்ல நீரை தேக்குது. அப்ப அது தன் உணவுக்கு போக மீதியை உருட்டி விடுது. அங்க வரும்போது பறந்து விரிந்த புல்வெளி இருக்குது, அதை கிராஸ் லேண்டுங்கிறோம். புல்வெளி இருக்குது, புல்வெளி. அந்த இடத்துல இந்த பாருங்க, இது எப்படி வருதுன்னா, ஒரு புல்லு மழை நீரை இது உண்ணுது, மழையை இது உணவா உண்ணுது. இதை இங்க பாருங்க, இப்ப ஓடி வருது. அந்த இடத்துல இந்த ஒரு புலி செத்து போச்சுன்னா 25,000 பேருக்கான நீர் குறைஞ்சு போகுதுங்கிறான். 25,000 பேருக்கான குடிநீர் தேவை, குடிநீர் கிடைக்காம போயிருதுங்கிறான். புலிக்கும் இந்த நீருக்கு என்ன சம்பந்தம்? எப்படின்னா, இங்க உயிர் சூழல்ங்கிறது எப்படி இருக்குன்னா, இங்க பாருங்க, உயிர் பன்மயம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த மழை நீரை இந்த புல்லு உறிஞ்சுது, உணவாகுது. அந்த புல்லை ஆடு, மாடு, வரையாடு, காட்டெருமை, மான் இதெல்லாம் சாப்பிடுது. இதை என்ன செய்து தன்னுடைய உணவு தேவைக்கு புலி போன்ற விலங்குகள், சிங்கம் போன்ற விலங்குகள் வேட்டையாடி உண்ணுது. பாருங்க, வேட்டையாடி உண்ணுது பாருங்க. இது என்ன ஆயிருதுன்னா, ஒன்றை சார்ந்து ஒன்று. இதைத்தான் உயிரியல் தொடர்ச்சி, சுழற்சி என்கிறோம். இந்த உணவு சங்கிலி என்கிறோம். இதுல ஒண்ணு அருந்துட்டாவே உலகம் நிலை குலைஞ்சு போயிடும். நீங்க மான் செத்தா என்ன, யானை செத்தா என்ன, புலி செத்தா என்ன, கொக்கு செத்தா என்ன, குருவி செத்தா என்ன என்று நினைத்தீர்கள் என்றால், அதெல்லாம் சாவதை பார்க்க நாம் இருப்போம், நாம சாகிறத பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க. இது நல்லா விளங்கணும். இப்ப இதனால அப்ப அங்க அந்த நீரை தேக்கிற புல்வெளிகள் ஒரு தொழிற்சாலை போல இருந்து நீரை சேமிச்சு வச்சு, ஒரு குழந்தைக்கு சோறு கொடுத்தா அது என்ன செய்யுதுன்னு பாருங்க. ஒரு குழந்தைக்கு சாப்பாடு தட்டுல போட்டீங்கன்னா இங்க என்ன பண்ணும்னா, 2 பருக்கையை சிந்தும், சரியா வாய்க்குள்ள வைக்க முடியாம சிந்தும். அது மாதிரி இந்த இயற்கை, இந்த புல்வெளிகள் தன் உணவு தேவைக்கு போக மீதிய உருட்டி விடுது பாருங்க, வருது. இது இப்படி ஒவ்வொரு துளியா உருண்டு வந்து பல கோடிக்கணக்கான துளிகள் ஒன்று சேர்ந்து பேரருவியாக கொட்டுது. பாருங்க, கொட்டுது. இந்த அருவிங்கிறது தண்ணின்னு நினைக்கிறீங்க, அது தாய்ப்பால். நம் தாயின் மார்பிலிருந்து நமக்கு பால் வந்தது, அது நமக்கு உயிர் பால். அது உங்களுக்கு எனக்கு மட்டும். பூமி தாயின் மார்பிலிருந்து பால் வருது. உலகில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும், மனிதனுக்கு மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் பால் யாருன்னா இந்த பூமி தாயின் மலை மார்பில் இருந்து வர அருவிதான் உலக உயிர்களின் உயிர் பால் என்பதை இந்த அறிவு சமூகம் அறிந்து கொள்ளணும். என் அன்பு தம்பி தங்கி இளையர் அருமை பெற்றோர்களே, ஏரியை நாம் வெட்டினோம், குளத்தை நாம் வெட்டினோம், கண்மாயை நாம் வெட்டினோம், தாங்களை நாம் வெட்டினோம், ஏந்தலை நாம் வெட்டினோம், கிணறை நாம் வெட்டினோம், ஆறை, இதையெல்லாம் நாம் உருவாக்கினோம். ஆறை நாம் உருவாக்கவில்லை. யார் உருவாக்கினது? அது அருவி உருவாக்கியது. தானாக பாதை கண்டு நடக்குது, ஆற்றுக்கு பாதை தந்து யாரு தந்தது? தானாக பாதை கண்டு நடக்குது, காட்டுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது? அந்த மாதிரி தானாக பாதை கண்டு நடக்குது. அதுக்கு எது வசதியா இருக்கோ அங்கெல்லாம் தனக்கு பாதை கண்டு ஓடும். இந்த நம் பூமி தாயின் மார்பில் இருந்து இந்த பால் வருகிறது. இதில் நீங்க நல்லா கவனிக்கணும். இதுல என்னன்னா, அப்படி உருண்டு வருகிற போது அந்த அருவி வேகமா வரும்போது, கொட்டும் போது, அங்க மலைகளில் இருக்கிற சிறு பெரு கற்களை உருட்டிட்டு வருது பத்தியல. இந்த ஊறிக்கிட்டு வரும்போது ஒன்றோடு ஒன்று மோதி நொறுங்கி என்ன செய்து, அந்த ஆறாதான் ஒரு ஆற்று மேல அப்படி சிறு சிறு துகள்களா படியுது. அந்த படியறதான் என்ன ஆகுது, மணல் வடிவம் பெறுது. அதான் மணல். பாருங்க, அந்த மணல் படியுது. எதை நீ உருவாக்கல, எல்லாமே மழை தான். அது அருவியை பிரசவிக்குது, ஆற பிரசவிக்குது, ஆற்று மேல மணலையும் அதுவே பிரசவிக்குது.
இந்த மணலின் தன்மை என்னன்னா, உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் நீர் தேக்கியும் இந்த மணல் தான். இந்த மணல் தான் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் நீர் தேக்கியும் இந்த மணல் தான். இப்ப இந்த மணல் நீங்க பாருங்க, நீரை எப்படி தேக்கி வைக்குதுங்கிறதுக்கு சான்று, கோடை காலத்துல கூட ஆறு வறண்டு போயிருக்கும் போது கூட ஒரு 2 அடி 3 அடி தோண்டினீங்கன்னா தண்ணி வந்துடும். ஏன்னா நீரை கீழே தேக்கி வச்சிருக்கோம். உலகத்தின் சிறந்த நீர் வடிகட்டியும் இந்த மணல் தான். எப்படின்னா, இப்ப கடல் பாத்தீங்கன்னா, கடல் நீர் உப்பு கரிக்கும் பாருங்க. கடல் கரையில நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், உப்பு கரிக்கும். ஒரு 2 அடி தள்ளி அந்த மண்ணை தோண்டிங்கன்னா, மணலை தோண்டி எடுத்தீங்கன்னா அந்த நீர் வரும். அதை எடுத்து குடிச்சீங்கன்னா உப்பு கரிக்காது. காரணம், அந்த மணல் அந்த உப்பு நீரை உப்பை வடிகட்டிருக்கு. அதுல இருந்தே தெரியும், உலகத்து தூய குடிநீரை தரும். உங்களுக்கு எந்த மாசும் இல்லாத தூய குடிநீரை வடிகட்டி தரும். பாருங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்துன்னு. சும்மா மணல்னு நினைச்சிட்டீங்க நீங்க. இந்த ஆற்றில் படிந்திருக்கிற இந்த மணல் மனித உடலுக்கு தோல். இப்ப என் தோலை வெட்டிட்டா என்ன ஆகும்? நோய் தொற்று வந்து நான் செத்து போயிருவேன். இந்த மண்ணை அள்ளிட்டா என்ன ஆகும்? மணலை ஆறு செத்து போயிரும். அவ்வளவுதான், இவ்வளவுதான். பாருங்க, இந்த ஆறு, இந்த மணல். இந்த ஆறை நீங்க ஆறு என்று கருதக்கூடாது. மனித உடலுக்கு எப்படி ரத்த நரம்புகளோ அப்படி பூமி தாயின் ரத்த நரம்புகள் தான் இந்த ஆறு. விளங்குதா? இது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஆறு, அதுல நீரு, இங்க பாருங்க பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி. பாருங்க எப்படி தாயின் மலை மார்பில் இருந்து மார்பில் இருந்து நமக்கு பால், பூமி தாயின் மலை மார்பில் இருந்த அருவி. இது என்ன? இது உலக உயிர்களின் உயிர் பாலாக இருக்குது. பாருங்க எல்லாம், ஆடு மாடு நாய் நரி சிங்கம் யானை கொக்கு வாத்து பறவை எல்லாம் அதுல தான் குடிக்குது. எல்லாத்துக்குமான பால். அந்த பால் பயிருக்கு போகுது, தென்னைக்கு போகுது, வாழைக்கு போகுது, கரும்புக்கு போகுது. எதுவுமே இல்லை அந்த நீர் இல்லாம. இப்ப அருவி, ஆறு, ஆறுல இருந்து சோறு, சோறுல இருந்து வயிறு, வயிறுல இருந்து உயிர், உயிரில இருந்து வாழ்க்கை. இப்ப தெரியுது உங்களுக்கு. இப்ப மழை இல்லாத நிலம் உங்களுக்கு என்னவாகும் என்றால் பாலைவனம் ஆயிரும். அதனால விசிம்பின் துளி விழி நல்லால் மற்றாங்கே பசும்புண் தலை காண்பது அரிதுங்கிறாரு. விண்ணிலிருந்து ஒரு மழை துளி பூமியில விழலைன்னா ஒரு பசும் புல்லு கூட தலை காட்டாது, முளைக்காதுன்ற. அது உங்களுக்கு தெரியும். அவர் மலையின் பெருமையை சொல்றாரு. அந்த மலையை இங்க பூமிக்கு கொண்டு வர்ற மகான் யாருன்னா இந்த மலையும் மரங்களும் தான். இந்த மலை இல்லாத நிலம் பாலைவனமா ஆகி போய்விடும். மனிதர்கள் எந்த உயிரினம் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக போய்விடும். அப்படி நம் தாய் நிலத்திலே இந்த மலைகளை குவாரி என்றும் மணல் என்றும் எம்சாண்ட் என்றும் வெட்டி வெட்டி ஏத்துவதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறோம். பால் ஊட்டிய தாயின் மாரை அறுத்து யாராவது ரத்தம் குடிப்பானா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தித்து பாருங்கள். தாயின் மாரை பார்க்கும் போது இதை அறுத்து கரியாக சமைத்தால் சுவையாக இருக்கும் என்று எந்த ஒரு மகனாவது சிந்திப்பானா என்று யோசித்து பாருங்கள். தாயின் மாரை அறுத்து விற்றால் நிறைய காசு சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிற மனிதர்கள் பதர்களா பாவிகளா என்னவென்று நீங்கள் என் அன்பு தம்பி தங்கைகள் நீங்களே சிந்தியுங்கள். இந்த மலையை காப்பது யார்? இந்த வளக்கொள்ளையை அரசாங்கமே செய்கிறது, அரசை அனுமதித்து செய்கிறது. குவாரி உரிமையாளர், குவாரி ஓனர் இந்த நாட்டில் சமூகத்தில் மரியாதை. நாட்டின் வளத்தை பூமி தாயின் மாரை அறுத்து விற்பவனுக்கு மரியாதை, மணலை அள்ளி விற்பவனுக்கு மரியாதை. மணல் குவாரி ஓனர், எம்சாண்ட் ஓனர், என்ன இது? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? இஎஃப் சுமாசர் கேட்கிறான். வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன்? நீ இந்த மலைகளை இந்த வளங்களை அழிப்பதன் மூலம் உனக்கு மட்டுமல்ல பல ஆயிரம் ஆண்டுகள் தலைமுறைகள் தாண்டி பல ஆயிரம் ஆண்டுகள் தாண்டி உன் தலைமுறைக்கு பெரிய துரோகத்தை செய்து வைக்கிறாய் என்று சொல்கிறார். உன்னால அரையங்கள மலையை நீ உருவாக்க முடியுமா? நீ போகும்போது சும்மா வெறும் மலை முகடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடம் அது, கருவறை அது, நிலம் அது.
அழிக்கிற எப்படி இந்த நாடு இந்த மலைமுகடுகள ஓரங்கள்ல என் ஆத்தால ஆடு மாடு மேய்க்க போறத தடுக்குது. ஏன்? அங்க காடுகள்ல வாழ்ற விலங்குகளுக்கு பிரச்சனையா, இங்கிருந்து நோயை கொண்டு போய் அங்க பரப்பி விட்டுதான். யாரு? ஆட்சியாளர்கள். ஆடு மாடுகள் மலைமுகடுகளை ஓரத்தில் மேய்வதற்கு தடை. இந்த ஆடு மாடு எங்கிருந்து வந்தது? அறிவு சமூகமே, என் அன்பு தம்பி தங்கையிலே, அன்பு பெற்றோர்களே, அந்த மலையில் காடுகளில் இருந்து தான் வந்தது. காட்டு விலங்கை வீட்டு விலங்கு ஆக்கியவன் நீ. அந்த காட்டிலே அவனுக்கு உரிமை இல்லை என்கிறார். அவன் தாய் நிலத்திலே அவனுக்கு மேய இடமில்லை என்கிறாய், வாழ இடமில்லை என்கிறாய். ஆனால் வனத்திலே வாழ்கிற விலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசுற பெருமக்கள் கல்குவாரி என்று ஒப்பந்தம் கொடுத்து பல 100 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வைத்து மலையை தகர்க்கிற போது அங்கே வாழ்கிற விலங்குகள் பாதுகாப்பாக வாழுமா என்று கேள்வி கேட்டால் பதில் இல்லை. யார்கிட்ட பதில் இருக்கு? எப்படிப்பட்ட ஆட்சி, எப்படிப்பட்ட அதிகாரத்தை ஒவ்வொரு முறையும் நீ நிறுவுகிறாய் என்று சிந்தித்துப்பார். இதையெல்லாம் புரியாம நீ எனக்கு ஓட்ட போட்டு அதை வச்சு நான் என்ன பண்றது? என்ன பண்றது சொல்லு? என்ன பண்றது? போட்டா போடு, இல்லைன்னா அவங்களுக்கே போட்டு நாட்டன் சுடுகாடு ஆக்கிட்டு போ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் ஏன் கத்தனும்? ஏன் கத்தனும்? உன்னோட பிறந்துட்டேன், உன் வயிற்றுல இருந்து வந்துட்டேன், விட்டுட்டு போக முடியல, தெரிஞ்சிருச்சு. கத்திக்கிட்டாது செத்து போக முடியான்னு கத்துறேன். நீ போட்டா போடு, போடலைன்னா போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் பிறவி கடமை உனக்கு நான் அதை சொல்லணும், உணர்த்தணும்னு செய்யறேன், உணர்த்துறேன். இதே மாதிரி இன்னொரு 10 ஆண்டுக்கு போகுதுன்னு வச்சுப்போம். மலைன்னு ஒண்ணு இந்த நிலத்தில் இருக்குமா? மழை இல்லை என்றால் அருவி இருக்கா? ஆறு இருக்கா? நீர் இருக்கா? சோறு இருக்கா? உயிர் இருக்கா? உனக்கு வாழ்க்கை இருக்கா? நீர் இல்லாத நிலம் நிலமா? அப்போ என்ன பண்ண போற? 2000 கொடுப்பான், அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்வ? நாக்கு ஒழிப்பியா? பணத்தை வச்சு என்ன செய்வ? கடையில போய் காய்கறி வாங்க போவ. எங்க இருந்து வரும்? யார் தருவா? நீர் இல்லாம நிலம் இல்லாம எவன் விளைய வைப்பான்? காசு கொடுத்தா கடையில காய்கறி வரும் என்கிறியே, எப்படி வரும்? தொலை தூரத்தில் வெம்பாடு பட்டு ஒரு வேளாண் குடிமகன் கண்ணு முடிப்புதுங்க, கண்ணச்சதை தொங்க, வெம்பாடு பட்டு ரத்தத்தை வேர்வையா சிந்தி உடம்பெல்லாம் வேர்வை உப்பாக பூக்க, காலில வெடிப்பு வெடிக்க உழைச்சு கொண்டு வந்து கொடுத்தால்தான் உனக்கு கடைக்கு காய்கறி, அரிசி, பருப்பு, முட்டை, முருங்கைக்காய், நெய், வெண்ணெய் எல்லாம். நீ வாரும்னா எங்க வரும்? எங்க இருந்து வரும்? அறிவுன்னு ஒன்று எதற்கு இருக்கிறது? கல்வின்னு ஒன்று எதற்கு உனக்கு கொடுக்கப்படுகிறது? இதையெல்லாம் உன்னுடைய கல்வி கற்பிக்கிற இடத்தில் இல்லை. இதில் கற்பிக்காது. இதையெல்லாம் கற்றிருந்தால் இவன் மலையை தொற்றுக்க முடியும். அன்பர், யாரா என் பூமி தாயின் மாற அறுக்கிறவன் என்று ஜனம் மக்கள் கொந்தளிச்சிருப்பான். இந்த மகன், உங்கள் மகன் ஒருவனை தவிர இந்த நாட்டில் என் மலை பூமி தாயின் மார்பதை அறுக்காத என்று எவனாவது பேசுறான்? அவர் பேச மாட்டான். பாரதிய ஜனதா பேசுமா? காங்கிரஸ் பேசுமா? திமுக அதிமுக பேசுமா? வெற்றவங்களே அவங்க தான், அவங்க ஆளுகதான். போய் பாரு, கிருஷ்ணகிரியில, தருமபுரியில மலைன்னு ஒண்ணு இருக்கான்னு. யாருக்கு போகுது? கர்நாடகாவுக்கு போகுது. போய் பாரு, கன்னியாகுமரியில மலைன்னு ஒண்ணு இருக்குதான்னு. இருக்குதா? யாருக்கு போகுது? கேரளாவுக்கு போகுது. அங்கெல்லாம் மலை இருக்கா? இருக்கு. ஏன் வெட்டல? ஏன்? அவன் பெத்தவனே அப்பனா இருக்கான்டா, நமக்கு மத்தவனே ரொம்ப நாள் அப்பனா இருக்கான்டா. அதான்டா பிரச்சனை. அது அவன் மண், அவன் நிலம், அவன் மலை, அவன் காடு, காப்பாற்றான். இது அவன் தாய் நிலமா? இல்லை. என் தாயின் மாற அறுத்தான, தாலி அறுத்தான அவன் கண்டா. குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான நம்ம ஆத்தால, நம்ம அக்கா தங்கச்சி தாலி அறுத்திருக்கான. இவனுக்கு ஓட்டு போட்டுருக்க நீ? ஒரு தாலி அறுத்த கூட்டத்துக்கு போய் ஓட்டு போடுற? தமிழ் இந்தியாவிலே அதிக விதவைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடுங்கிறான். இதுல உனக்கு பெருமையா இருக்கா? பதினைந்து ஆண்டுகளா போராடுறேன் உங்க மகன். 10 ஆண்டுகளாக தேர்தல் அரசியல் நின்றுருக்கேன். தோற்று 4 முறை பொது தேர்தலில் தோற்று 5வது முறையும் தனித்து களத்திலே நிற்கிறேன் என்றால்
நம்பிக்கை. நம்பிக்கை யார் மீது நம்பிக்கை? என்னை பெற்ற பெற்றோர்கள், என் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் மீது நம்பிக்கை. உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவர் என்கிறான் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ். நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றிலே செய்திலே என்கிறான் என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அந்த நம்பிக்கையில் உங்கள் மகன் நிற்கிறேன். அறிவு சமூகம் அறிந்து கொண்டு இந்த தேர்தலை வரலாறு உங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பாக, காலம் கையளித்திருக்கிற பெரும் கடமையாக சிந்தித்து பார்த்து வாக்கை செலுத்துங்கள். வாக்கு என்பது ஒரு வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக, அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக, பசி பஞ்சம் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக, பெண்ணிய அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக, மதுமத போதைக்கு எதிராக, வாழ கொள்ளைக்கு எதிராக ஏந்துங்கள் என் அன்பு சொந்தங்களை, ஏந்துங்கள். இல்லை என்றால் இந்த நாட்டை மீட்கவும் காக்கவும் யாராலும் முடியாது. எது அரசியல் என்று முதல்ல புரியுங்க. மலையை வெட்டிடுவான், காட்டை வெட்டிடுவான், நீரை உறிஞ்சி வித்திருவான், காற்று நஞ்சாய் போயிடும். சுவாசிக்க காற்று இருக்கிற இந்தியாவின் தலைநகரில் டெல்லி தான் அதிக காற்று மாசுபட்ட நகரம். தான் அதுக்கு அடுத்து தமிழ்நாடு, சென்னை. அது காற்று மாசை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? மரங்கள் வளர்ப்பதுதான். கிளீன் இந்தியா கொண்டு வந்த நம் நாடு ஒரு கிரீன் இந்தியா திட்டத்தை கொண்டு வரவில்லை. ஏன் வரல? மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் எழுதி வச்சா போதுமா? எப்படி வளர்ப்ப? யார் வளர்க்கிறது? உங்கள் பிள்ளைகள் 10 ஆண்டில் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பணை திட்டம் என்று கொண்டு வந்து 10 ஆண்டுகளில் என் தமிழ் நாட்டை, என் பூமி தாயை பச்சை போர்வையால் போர்த்தலைன்னா நீ பார்த்துக்கிட்டே பச்சை போர்வையால் போத்திடுவேன். என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் வருவது நம்முடைய தாத்தா புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் சொன்ன அந்த பாக்களை முன்னெடுத்து வருகிறோம். காரணம், எங்கள் நாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்றவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, எங்கள் ஆட்சியே என்று சொல்லல, நல்லாட்சிங்கிறான். நல்லாட்சி என்பது தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, எல்லா உயிர்களுக்குமான ஆட்சி, வெறும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல. இங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு, இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு, கிறிஸ்தவருக்கு அதெல்லாம் கிடையாது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு ஏமாத்துவான் அயோக்கிய. அப்படின்னா இஸ்லாம் கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களுக்கு, இஸ்லாம் மக்களுக்கு வீட்டுக்கு 2 போலீஸ் போடுவானா? என்ன பாதுகாப்புக்கிற? யாரு சிறுபான்மை? என்னது இது? வேடிக்கையா இருக்கு. ஒட்டுமொத்த நாட்டுக்கு பாதுகாப்பு தான் இங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு எங்கே? எல்லா சாதிக்கும் கட்சி இருக்கு, எல்லா சாதிக்கும் தலைவன் இருக்கான், எல்லா மதத்துக்கும் தலைவன் இருக்கான், திராவிடத்துக்கு தலைவன் இருக்கான். ஆனால் நீ பிறந்த மொழிக்கு, தமிழுக்கும் தமிழருக்கும் இனத்துக்கும் ஒரு நாட்டுக்கு தலைவன் ஒருத்தர் இருக்கானா? எல்லாருக்குமா ஒரு தலைவன் இருக்கானா? காடு மலை ஆறு அருவி மரம் செடி கொடி பூச்சி வண்டுக்கு எவன் இருக்கான்? தமிழன் தான் இருக்க முடியும். ஏன்? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்பது பாடியது உலகத்தில் தமிழன் வேதம் தான். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவன் தமிழ் பாட்டன் தான். இதுல அறிவு சமூகம் அறிந்து கொண்டு ஆழ்ந்து தெளிந்து இந்த தேர்தலிலே வாக்கை செலுத்த வேண்டும் என்பது உங்கள் பிள்ளைகளின் வேண்டுகோள். சரியானதைத்தான் நீங்கள் தேர்வு செய்வீர்கள். இந்த முறை சரியானதை தேர்வு செய்யுங்கள். 4 பேர் களத்திலே என்கிறார்கள், அவர்கள் 3 பேரும் ஒரே பக்கத்தில் இருக்கிறார்கள், இலவசத்தின் பக்கம். உங்கள் மகன் அதற்கு எதிர் திசையில் நிற்கிறேன். இலவசம் தர மாட்டேன், தர மாட்டேன், என் மக்களை கையேந்த வைக்க மாட்டேன். பிறகு என்ன செய்வாய் சீமான்? ஆகச் சிறந்த கல்வியை கொடுப்பேன், சிறந்த மருத்துவத்தை தரமாக இலவசமாக கொடுப்பேன், தூய குடிநீரை கொடுப்பேன், கல்வி கொடுப்பேன், கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பேன், தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற
ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேன். சிலிண்டர் வேணுமா அவனை வாங்கிக்கிடுவான், அரிசி பருப்பு வேணுமா அவனை வாங்கிக்கிடுவான், பண்டிகையை அவனே கொண்டாடிக்கிடுவான். எப்படி? வேலை கொடுப்பேன், அதுக்கேற்ப வருவாயை கொடுப்பேன், அதை வச்சு வாழ்கிற பெருமை மிக்க தற்சார்பு வாழ்க்கை, தன்னை தானே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. 2000 வச்சு நீ என்ன பண்ணிருவ? என்ன பண்ணிருவ சொல்லு, என்ன பண்ணுவ? இலவசமா பேருந்து கட்டணம், இலவச பஸ் பாஸ் இருக்கு, இலவசமா பஸ் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு. பள்ளிக்கூடத்தில் காசு எவ்வளவு? 5 லட்சம் கட்டி தான் சீட்டு வாங்க முடியும், 2 லட்சம் கட்டணும். கல்வியை நீ இலவசமா தரமா கொடு, பஸ்ஸுக்கு டிக்கெட் காசு கொடுத்து எடுத்துக்கிறேன், அதான மாறுதல். ஏண்டா சத்துணவு ஆயாவுக்கு வேலைக்கு 3 லட்சம் வாங்கிட்டு வேலைக்கு கொடுக்குறாங்க. சத்துணவு ஆயாவுக்குப்பா, சத்துணவு ஆக்கி போடுற அம்மாவுக்கு 3 லட்சம் வாங்கிட்டு வேலை கொடுக்குறான்னா அந்த அம்மா எப்படி சத்துணவு போடும்? அந்த 3 லட்சத்தை எங்க இருந்து எடுக்கும்? என்னடா இவங்க ஆட்சி, என்னாச்சு? அந்த ஆயாவுக்கு என்ன வருமானம் இருக்கு? 3 லட்சம் வாங்கிட்டு வேலை கொடுத்த அந்த பாரு. பஸ் இலவசம், பஸ் ஓட்டுறாருல டிரைவர் கண்டக்டர், அவருக்கு வேலை கொடுக்க 10 லட்சம். டேய், இந்த கொடுமைக்கு ஒரு முற்று வைங்க நண்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே. இந்த தேர்தலையும் மறுபடியும் மாறி மாறி ஓட்ட போட்டு எங்களை ரோட்ல போட்டுறாதிய. நல்லா இருப்பிய, நல்லா இருப்பிய. எத்தனை வருஷமா இந்த மாதிரி கத்திரி கிடக்கிறது நாங்களும். அறிவு சமூகம் ஆழ்ந்து சேர்ந்து சிந்திக்கணும். இதுல உங்களுக்கு புரியுது? வாட வெத்தல வதங்க வெத்தல வாய்க்கு நல்லா இல்லை, வாட வெத்தல வதங்க வெத்தல வாய்க்கு நல்லா இல்லை, அப்படி வளைஞ்ச கோர கொலைஞ்ச கோர பாய்க்கு நல்லா இல்லை, ஏன் நேத்து பூத்த ரோசா பூவு கொண்டைக்கு நல்லா இல்ல, அந்த குருவி கொத்தன கொய்யா பழம் தொண்டைக்கு நல்லா இல்ல, ஏ வாட வெத்தல வதங்க வெத்தல வாய்க்கு நல்லா இல்லை, அப்படி வளைஞ்ச கோர கொலைஞ்ச கோர பாய்க்கு நல்லா இல்லை, ஏன் நேத்து பூத்த ரோசா பூவு கொண்டைக்கு நல்லா இல்ல, அந்த குருவி கொத்துன கொய்யா பழம் தொண்டைக்கு நல்லா இல்லை, ஏ காடு வெட்டின கலனி வெட்டின கஞ்சிக்கு வலி இல்லை, நான் காலம்பூரா பாடுபட்டேன் கையில காசு இல்லை, ஏ உழைச்சு உழைச்சு பார்த்து புட்டேன் ஒண்ணு முடியல, இப்ப என்ன செய்ய ஏது செய்ய எதுவும் தெரியல, வட்ட வட்ட பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகனே டக்கு முக்கெடுக்கு தாளம், நீங்க சோறு கேட்டு நிக்கலாம் அடக்கு முக்கெடுக்கு தாளம், வட்ட 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 பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கெடுக்கு தாளம், நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கெடுக்கு தாளம், சொரண கெட்ட மாமம் பொண்ணு சொரண கெட்ட மாமம் பொண்ணு சோரனுக்கு வேணாண்டி, சொரண கெட்ட மாமம் பொண்ணு சோரனுக்கு வேணாண்டி, சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கெடுக்கு தாளம், உன்னோட சொல்லு மட்டும் போது மடி டக்கு முக்கெடுக்கு தாளம், உன்னோட சொல்லு மட்டும் போது மடி டக்கு முக்கெடுக்கு தாளம், விவசாயி சின்னத்திலே விவசாயி சின்னத்திலே ஓட்ட நாம போடுவமே, விவசாயி சின்னத்திலே ஓட்ட நாம போடுவமே, ஏலசனம் நல்லா இருக்கு டக்கு முக்கெடுக்கு தாளம், நம்ம ஏலசனம் வாழ வேணும் டக்கு முக்கெடுக்கு தாளம், நம்ம நாடு ரொம்ப நல்லா இருக்கு டக்கு முக்கெடுக்கு தாளம், ஆமா ஏலசனம் நல்லா இருக்கு டக்கு முக்கெடுக்கு தாளம், நம்ம நாடு ரொம்ப நல்லா இருக்கு டக்கு முக்கெடுக்கு தாளம், அப்படி விவசாயி சின்னத்துல போடுவோம் ஓட்ட, நாங்க நாட்டை மாத்துவோம் நாட்டை, வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி வீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகள டக்கு முக்கெடுக்கு தாளம், நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கெடுக்கு தாளம், விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள், உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை,
உழவை மீட்போம், உலகை காப்போம். என் அன்பு சொந்தங்களே, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறான் நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார். உழவை போற்றுவோம், உலகை மாற்றுவோம், காப்பாற்றுவோம். என் அன்பு சொந்தங்களே, மதிப்புமிக்க உங்கள் வாக்கை விவசாய சின்னத்திற்கு செலுத்துங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நம்ம நாட்டை. இந்த தேர்தலிலே இங்கே உங்களுடைய பிள்ளைகள் போட்டியிடுகிறோம். இவர்கள் வேட்பாளர்கள் என்று கருதாது, தமிழ் தேசியத்தின் உரிமைக்காக, அதன் மீட்சிக்காக, அதன் எழுச்சிக்காக, இருக்கிற உரிமையை காக்க, இழந்த உரிமையை மீட்க அரசியல் புரட்சி படையிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற முன்கள போராளிகளான என் அன்பு பிள்ளைகள், திருப்பத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிற ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என் அன்பு தம்பி வீர ஆறுமுகம் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஜோலார்பேட்டையிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை பொறியாளர் சசிரேகா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி விவசாய சின்னத்திலே வெற்றி பெற செய்யுங்கள். பிறகு ஆம்பூரிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை அப்சியா நஸ்ரீன் அவர்களுக்கு, பேராசிரியர் அப்சியா நஸ்ரீன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வாணியம்பாடியில் போட்டியிடுகிற என் ஆறுயிர் இளவல் அன்பு தம்பி பொறியாளர் முருகேசன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. இது ஒரு கட்சியின் வெற்றி அல்ல, கட்சியின் வெற்றி அல்ல, மதிப்புமிக்க பெருமை மிக்க நம் இனத்தின் வெற்றி என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொண்டு, எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்துங்கள். நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு செலுத்தி வெல்ல வைப்பது சாதாரண நிகழ்வு. எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி என்பதை, வரலாற்றில் மாபெரும் மாற்றம் என்பதை புரிந்து கொண்டு, இந்த நாடும் மக்களும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்வதுதான். எல்லோரும் எடுத்து வைக்கிற அரசியலை கூர்ந்து ஆழ்ந்து கவனியுங்கள். எது நாட்டுக்கு தேவை, யாரிடத்தில் நாடு மக்களும் இருந்தால் பத்திரமாக பாதுகாப்பாக வாழ்வார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு வாக்கை செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நம்முடைய இந்த அன்பு செல்வத்திற்கு பாலை நிலத்தின் தெய்வமாக இருக்கிற திருமுருக பெருமானின் தாயாக இருக்கிற கொற்றவை என்கிற பெயரை வைக்கிறேன். நீங்க பேர் வைக்கிறதுல ஒரு எழுத்து கோல வை, ஈல வை, ஊல வை, ஒரு பேர் தாண்டா வைக்கணும், நல்ல பேரு. எங்க கொடுமை இருக்கு பாருங்க. கோதை என்று வைக்கிறேன், கோதை மலர் என்று வைக்கிறேன், கோதை என்று வைக்கிறேன். நல்லது, நன்றி.